அண்ட் நாலாவது வந்து வகுப்புன்னு சொல்லும்போது ஆண்டாள் வாஸ் அகாடமி வந்து 2 விஷயத்துக்காக அந்த கிளாஸ் எடுக்கிறாங்க. ஒன்று, என் நண்பர்கள் அவங்க பெட்டராக வரணும். அதில் குறிப்பாக மனோகருக்கு நான் வாக்கு கொடுத்தேன். எனக்கு அவர் கூட சில மனஸ்தாபங்கள்லாம் இருந்திருந்தாலும் அவர் வந்து என் கூட வேலை பார்த்துருக்காங்க. என்னோட வே ஆஃப் ஒர்க்கிங் ஸ்டைல் எல்லாமே அவருக்கு நல்லா தெரியும். அவங்க டீமை சேர்ந்த அவங்க தலைவர் ஒருத்தர் வந்து ஒரு 10-11 பேர் வயசானவங்க எல்லாம் ஒன்றா வெளியில் போனபோது என் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நின்ன ஒரு ஆள். ஸோ அந்த நன்றிக்கடனுக்காக நான் தான் ஒரு 1.5 வருஷமாக கிளாஸ் சொல்லிட்டு இருந்தேன். சமூக மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டி. அப்புறம் அது ஒரு மாதிரி கன்ஃபியூஷனுக்கு அப்புறம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அதில் முதல் 2 கிளாஸ் வந்து நல்லபடியாக முடிஞ்சுது. அதை நான் தான் ஐடியா சொன்னேன். இது வாஸ்து தனியாகவும் சைக்காலஜி தனியாகவும் மணி ஒர்க் ஷாப் தனியாகவும் ஆக்கிடுங்க. லெவல் 1 லெவல் 2ன்னு சொல்லிட்டு லெவல் 1ல இதெல்லாம் சொல்லிக் கொடுங்க, லெவல் 2ல இதெல்லாம் சொல்லிக் கொடுங்க. லெவல் 1 வரவனுக்கு அது மட்டும் போதும்னா போட்டோம். லெவல் 2 நான் வரேன், அப்புறம் வரேன், நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னா அவன் வரும்போது வரட்டும். ஸோ ஏன்னா ஒரே ஆளாக 6 நாள் 7 நாள் கூட்டு சுற்றும் போது அவங்களோட பணி சுமை வந்து கூடுகின்றது, பணியும் கிடைக்கின்றதுன்ற ஒரு விஷயத்த சொன்னேன். தே ஹவ் அக்செப்டட். ஸோ அந்த வகையில் 31ஆம் தேதி 30, 31, 1, 2 சென்னையில் வந்து லெவல் 1 கிளாஸு என்னோட அலுவலகத்தில் எல்லாம் ஃபுல்லாக ரெடி பண்ணி அதை ஏசிலாம் 2 ஏசி போட்டு பிரமாதமாக பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் 13, 14, 14, 15 அந்த L2 கிளாஸ் வந்து ஜூன் மாதம் தென்காசியில் வச்சு நடக்க இருக்கின்றது. நீங்கள் அதில் பங்கு பெறுறதுல என்ன ஒரு விஷயம்னா, வாஸ்து வந்து நான் பேச போறதில்ல, அது கற்றுக் கொடுக்க போகிறது மனோகர் நம்பர் 1, நம்பர் 2 கோவிந்தன், நம்பர் 3 வந்து இவங்க 2 பேரும் தான் ரோல் பிளே பண்ணுறது. சப்போர்ட்டிங் ரோல் வந்து சாய் சிவா, ரகு, ஆனந்த், இவங்க 3 பேர் சப்போர்ட்டிங் ரோல் பிளே பண்ணுறாங்க. இவங்க ஆஸ் அ டீம் இவங்க பண்ணுறாங்க. எனக்கு ஒரு விஷயம், பர்சனல் விஷயம் என்னன்னா, எனக்கு அன்னதானம் போடுறதுக்கு ஆள் வேணும். அதுக்கு வந்து ஒரு டீம் உருவானதான் அது நடக்கும். அவங்களுக்கு என்னன்னா ஒரு தொழில் கற்றுக்கிறாங்க, அதை வாஸ்து தொழிலாக பண்ண போகிறாங்களா இல்லை வாஸ்து வந்து தன்னோட சுய முன்னேற்றத்துக்கு யூஸ் பண்ண போகிறாங்கன்றது அவங்களுடைய கப் ஆஃப் டீ. பட் எனக்கு பெரிய பொதுநலம் அப்படின்னா ஆள் வேணும் அன்னதானத்துக்கு. அப்போ அப்படின்போது அதில் என் சுயநலம் என்னென்னா, நம்ம டீம் வந்து ஒரு கட்டமைக்கிறேன், ஆண்டாள் பக்தர்கள் பெறவே ஒரு விரிவுபடுத்துகிறேன், அவ்வளோதான். ஸோ அந்த வகையில் என் கூட பயணிக்கணும்னு ஆசைப்படுறவங்க, நிறைய சர்வீஸ் ஆக்டிவிட்டிலாம் இன்வால்வ் ஆகணும்னு ஆசைப்படுறவங்க 9840394600 98 403 94 600 நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. கூடிய விரைவில் தில்லை காளி ஆரம்பிக்க போகிறோம், சிதம்பரத்தில் அன்னதானம். அதே போல் உத்தரகோசமங்கையிலும் அன்னதானம் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ வரும் நாட்களில் வரும் வாரங்களில் நிறைய அன்னதானத்தை குறித்த